வணக்க மக்களே, திடீரென மயங்கி விழுந்த பசுமாடு, வயிற்றில் இருந்து அகற்றப்பட்ட 52 கிலோ பிளாஸ்டிக் கழிவுகள், அதிர்ச்சியில் கிராமத்தினர். ஆந்திரா மாநிலம் கிருஷ்ணா மாவட்டம் மசிலிப்பட்டினத்தில் சாலைகளை சுற்றித் திரிந்த ஒரு பசு நடுநகரில் மயங்கி விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உள்ளூர்வாசிகள் அளித்த தகவலின் பேரில் விரைந்து வந்த கால்நடை மருத்துவர் குழுவினர் பசுவுக்கு சிகிச்சை அளித்தனர். 3 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற சிக்கலான அறுவை சிகிச்சையில் பசுவின் வயிற்றில் இருந்து சுமார் 52 கிலோ எடையுள்ள பிளாஸ்டிக், பாலிதீன் மற்றும் பிற கழிவுகளை அகற்றப்பட்டன. நகரங்களில் உணவு தேடி அழையும் கால்நடை பிளாஸ்டிக் கழிவுகளை உண்பதால் அவற்றின் வயிற்றில் அத்தகைய ஆபத்தான பொருட்கள் சேருவது கவலை அளிக்கிறது என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர். தற்போது பசுவின் உடல் சீராக உள்ளது. சாலைகளில் திரியும் கால்நடைகளால் விபத்துக்கள் ஏற்படுவதாகவும் கால்நடைகளின் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டிய பொதுமக்கள், கால்நடை பராமரிப்பு துறை மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் இணைந்து தெருவில் திரியும் மாடுகளை பராமரிக்கவும், நகரில் பிளாஸ்டிக் கழிவுகளை கட்டுப்படுத்தவும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். இதனால் தயவு செய்து பிளாஸ்டிக் உபயோகித்தால் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். அதனால் பிளாஸ்டிக் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அப்படி உபயோகித்தால் எந்த கால்நடை உயிரினங்களுக்கும் இடையூறு இல்லாமல் குப்பை தொட்டியில் போட வேண்டும். ப்ளீஸ் மக்களை. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம் மக்களே.